நைட்டு ஒரு 10:30 மணிக்கு பிவிஆர் கஃபேல ஒரு ஆர்டர் வச்சது. டெலிவரி வந்து ஆலங்குப்பத்துல. ஸ்விக்கி மேப்ல வந்து ஜிக்மர் வழியா போயிட்டு டோல்கேட் தாண்டி இரும்பு வழியா உள்ள போய் ஆலங்குப்பம் போற மாதிரி காமிச்சது. அந்த ரூட் மொத்தம் 14 கிலோமீட்டர். ஆனா நான் அந்த வழி போக மாட்டேன். எப்பயுமே ஒரு ஷார்ட் ரூட்டை பிடிச்சி தான் போவேன். அது எப்படின்னா கருவடிக்குப்பம் வழியா போயிட்டு ஓல்டு ஆரவில் ரோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ரோடை பிடிச்சி அப்படி உள்ள போனா ஆரவில்ல போய் கனெக்ட் ஆயிடும். ஆனா அந்த ரோடு நைட்ல போறது கொஞ்சம் பயமா தான் இருக்கும், இருட்டா இருக்கும். அப்படி இருந்தும் போயிட்டேன். ஏன்னா மேப்ல காட்டின வழியா போனா 14 கிலோமீட்டர் வரும். இந்த வழியா போனா ஒரு 12 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் சேவ் ஆகும் அப்படின்றதுனால இந்த வழியா போனேன். அப்புறம் ஆரவில்ல ஒரு புது ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரோடு வந்து அந்த குளோப் உள்ளலாம் போவாங்கல்ல டிக்கெட் எடுத்துட்டு, அந்த என்ட்ரன்ஸ்ல போயிட்டு கனெக்ட் ஆகும். இந்த பக்கம் இடைஞ்சாவடி வழியா சுத்திட்டு போனா ஒரு 500 மீட்டர் எக்ஸ்ட்ரா வரும் சொல்லிட்டு இந்த ஷார்ட் ரோட்ல பிடிச்சி போலாம் சொல்லிட்டு நைட்டு ஒரு 10:45 மணிக்கு அந்த புது ரோட்ல போறேன். போனாக்கா அங்க போய் பார்த்தாக்கா கேட்டு க்ளோஸ்ல இருக்கு. எனக்கு அப்பயே தோணுச்சு நைட்டு இந்த பக்கம் போனா கேட்டு க்ளோஸ்ல இருக்குமே அப்படின்ட்டு. ஆனா நான் என்ன நினைச்சேன், கேட்டு க்ளோஸ்ல இருந்தாலும் செக்யூரிட்டி யாருன்னா இருப்பாங்க, நமக்கோசம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை, கேட் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க போல. ஏன் சொல்றேன்னாக்கா அந்த இடத்துல புது ரோடு போட்டுறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு அந்த கேட்டை க்ளோஸ் பண்றாங்க தெரியல. யாருன்னா ஆரவில் ஜோன்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு 7-8 மணி டைம்ல கூட அந்த வழியா போயிருக்கேன். அப்போ கேட்டு ஓப்பனா தான் இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த வழியா வந்துட்டு மறுபடியும் இடைஞ்சாவடி வழியா சுத்திட்டு போயிட்டு ஆலங்குளத்துல போயிட்டு அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டேன். நான் 2 கிலோமீட்டர் சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு போனேன். ஆனா எப்படியும் அந்த 14 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு. ஸ்விக்கியில் ஃபுட் டெலிவரி பார்த்து இந்த வாரம் 8000 ரூபாய் ஏர்ன் பண்ணுற சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. இன்னைக்கு 12 மணி நேரம் 28 நிமிஷம் லாகின் வந்துருக்கோம். 27 ஆர்டர் பார்த்துருக்கோம். 1113 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு 189 கிலோமீட்டர் பைக் நம்ம ஓட்டியிருக்கோம். அதுக்கு 300 ரூபா பெட்ரோல் செலவாயிருக்கும். அதை கழிச்சாக்கா 813 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இது கூட அந்த ஓல்டு பேலன்ஸ் 1530 ரூபாயை பிளஸ் பண்ணாக்கா டோட்டலா 2343 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனா மதியம் மட்டும் பேட்ச் அடிச்சிருந்தாங்க. வெயிலும் கொஞ்சம் அதிகமா இருந்தது. மதியம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது. காமராஜ் சாலையெல்லாம் பாலம் வேலை நடந்துருக்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு. 3 நாளா ஃபுட் டெலிவரி ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லிக்கும் 1000 ரூபா தான் ஏர்ன் பண்ண முடியுது. அப்பனா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2000 ரூபா இல்ல 2500 ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணாதான் இந்த 8000 ரூபாயை முடிக்க முடியும். நம்ம பேஜ் எதனா ஃபாலோ பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை.